Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to discuss about resistors in series and parallel combination. Okay. So first series பார்க்கலாம். Series பத்தி டீடைலா பார்த்து அடுத்து parallel we will see. Okay. Yeah, good. சரிப்பா, இப்போ நம்ம டிஸ்கஷன்ல so resistors in series and it equivalent resistance. இப்போ resistors seriesல இருக்கு. அதுக்கு அப்புறம் equivalent resistance அப்படிங்கற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். Okay. So இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டர் R1, this is a resistor R2. இது ரெண்டு எண்டுக்கு நடுவுல இருக்குறத நம்ம என்ன சொல்லுவோம்? டெர்மினல்ஸ். This is terminal A, this is terminal B. இந்த எண்டுக்கு பேர் terminal A, this எண்டுக்கு பேர் வந்து terminal B. இப்போ இப்படி ரெண்டு பேர் வந்து இப்படி, அதாவது இது ஒரு ரெசிஸ்டர், உடனே இதுக்கு அடுத்து இன்னொரு ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னது? சீரிஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகே. ஸோ இப்படி ரெண்டு அதாவது பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் நடுவில் ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கா? அப்படி ரெண்டு ரெசிஸ்டர் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு பதில் ஒரு ரெசிஸ்டராக எழுதுனா அது பேர் தான் என்னது? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஈக்விவலண்ட், சம அளவு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு சம அளவில் ஒரு ஆளாக நான் எழுதுனேன்னா அது பேர் தான் என்னது? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட எய்மில் வந்து என்னென்னா we are interested to find this equivalent resistance. Okay, மெயினாக நம்ம அதை கண்டுபிடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, this terminal is A, this terminal is B. இந்த சைடு நான் என்ன கனெக்ட் பண்ணுறேன்? I am going to connect it with a battery of potential of voltage V, or battery of potential difference or voltage equal to V. கனெக்ட் பண்ணிட்டேன்னா? எஸ். ஸோ இப்போ இதே பேட்டரியை நான் என்ன பண்ணுறேன்? இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்கிறத ஈக்குவலண்ட் சர்க்கியூட்டாக ஒரே ஒரு ரெசிஸ்டராக வச்சு எழுதியிருக்கேன். இந்த பேட்டரி இஸ் சேம் இன் த போத் கேசஸ். ஓகே. நான் இப்படி ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ரெண்டுமே ஈக்குவலண்ட் சர்க்கியூட் தானே. இதோட சம அளவு R1 அண்ட் R2க்கு பதில் R ஈக்குவலண்ட் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன கரண்ட்டு போகுதோ அதே கரண்ட்டு தான் என்ன ஆகணும்? இந்த ஒயர்லேயும் ஃப்ளோ ஆகணும். புரியுதா? இதுலேயும் ஐ தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இதுலேயும் ஐ தான் என்னது? கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. புரியுதா? ஸோ இதோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வந்து இது. ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட், இப்போ வந்து ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? அப்படி சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும்போது நம்மளுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, see this is a battery that is connected to the resistors in series. Voltage from the battery will be distributed as V is equal to V1 and V2. Voltage from the battery V will be distributed as V1 and V2. எப்படின்னா Vன்ற வோல்டேஜ் V1 and V2 டிவைட் ஆகிருக்கும். இது என்னது? Vயா? ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் V1 ஆகும், இந்த பக்கம் வோல்டேஜ் V2 ஆகும், ரெண்டாக டிவைட் ஆகிடும். அதுதான் முக்கியம். ஸோ நான் அப்ளை பண்ணது பேட்ரி வந்து V, அது என்ன ஆகிருக்கு? V1 and V2 டிவைட் ஆகிருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே. டிவைட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட், anything you can say. ரைட். இப்போ இங்கே V1ன்றது என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் R1, V2 இஸ் த ரெசிஸ்டர் அக்ராஸ் R2. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நான் இங்கே அப்ளை பண்ண வோல்டேஜ் ரெண்டாக டிவைட் ஆச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த ஒயரில் எத்தனை கரண்ட் போகுது? ஐ கரண்ட் இஸ் ஒன்லி ஃப்ளோயிங். நான் இப்படி சொல்லலாமா? இங்கே என்ன கரண்ட் போகுதோ அதே கரண்ட் தானே இந்த பக்கமும் போகுது. ரெசிஸ்டர் R1க்கு என்ன கரண்ட் போகுதோ அதே கரண்ட் தானே R2க்கும் போகுது. ஸோ ரெசிஸ்டர்ஸ் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் R1 அண்ட் R2 இன் சீரீஸ், அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் இஸ் டிஃப்ரெண்ட் பட் த கரண்ட் இஸ் சேம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ ரெசிஸ்டர்ஸ் ரெண்டு நான் சீரீஸில் அரேஞ்ச் பண்ணேன்னா வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் மே பி டிஃப்ரெண்ட் பட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இஸ் சேம். current flowing through it is same but voltage drop across it is different. ஸோ அந்த பாயிண்ட் தான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா? ஓம்ஸ்லாம் என்ன சொல்லுச்சு? ஓம்ஸ்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டருக்குமே நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸில் என்ன வோல்டேஜ் இருக்குது? V1. ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R1 எழுதலாமா? அப்புறம் V2 இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R2. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஈக்குவலண்ட் சர்க்கியூட் இல்லையா? இந்த ஈக்குவலண்ட் சர்க்கியூட்டில் நான் இங்கே அப்ளை பண்ண வோல்டேஜ் டைரெக்டாக இங்கே V தான் இருக்கும். ஓகே. இங்கே ஏன்னா ஒரே ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக R ஈக்குவலண்ட். ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் பேட்டரிக்கு இருக்கோ அது எக்ஸாக்டாக இங்கேயும் ட்ராப் ஆகிருக்கு. ஓகே.
ஸோ V is equal to I into R equivalent அப்படின்னு எழுதலாமா? V is equal to I into R equivalent. ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் இருந்து ஓம்ஸ் லா அப்ளை பண்ணது. இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து இந்த சர்க்யூட்டுக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, சேர்த்து ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. இதை மட்டும் நான் என்ன கூப்பிட போகிறேன்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கூப்பிட போகிறேன். ஓகே, இப்போ கவனித்து பாருங்கள், ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு. ஈக்குவேஷன் 1 என்னது? V is equal to V1 plus V2, ரைட்? ஸோ V இருக்க இடத்துல நான் என்ன எழுதலாம்? V இருக்க இடத்துல I can replace as I into R equivalent. V1 இருக்க இடத்துல I into R1 plus I into R2 அப்படி எழுதலாமா? Yeah, I can write like this. காமனாக ஐஏ எடுங்க, ஐஏ கேன்சல் பண்ணிங்கன்னா you will be left with what? R equivalent is equal to R1 plus R2. புரியுதா? அதான பாயிண்ட் நம்மளுக்கு. எஸ். ஸோ திஸ் இஸ் த, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரெண்டு ரெசிஸ்டர் R1 and R2 இருக்குது. ஈக்குவலண்ட்டாக அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது? R1 plus R2. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? இது ஒரு ரெசிஸ்டர் R1, இது ஒரு ரெசிஸ்டர் R2. இது மாதிரி ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே ரெசிஸ்டராக எழுத முடியும், which will be equal to R1 plus R2. புரியுதா பாயிண்ட்டு? ரைட். இப்போ என்னென்னா, கரண்ட் I கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ கரண்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, V is equal to I into R equivalent. ஸோ அதுலேருந்து நான் I கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். R equivalent ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, R1 plus R2. ஸோ இது ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது எந்த ஒரு ஃபார்முலாவையும் நான் உங்களை வந்து மக்கப் பண்ண சொல்லலை, பட் ஜஸ்ட் we have derived, ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டே ஈஸி. சீரீஸில் இருக்கும்போது R1 plus R2 we can write. இப்போ லாஸ்ட்டாக வந்து சீரீஸில் இப்போது ரெண்டு ரெசிஸ்டரை பார்த்தோம். ரெண்டு ரெசிஸ்டருக்கு ஒரு ஆளாக மாற்றி எழுதணும். இதே 3 ரெசிஸ்டர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதே 3 ரெசிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா R equivalent, அதாவது இந்த 3 ரெசிஸ்டர் ஏக்கும் பி டெர்மினலுக்கும் நடுவில் 3 ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆளாக எழுத முடியும் R equivalentன்னு, which will be equal to R1 plus R2 plus R3. இதே மாதிரி எனக்கு n ரெசிஸ்டர், ஒரு 10 ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா 10 ரெசிஸ்டரையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரெசிஸ்டன்ஸ் பா. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த parallel ஒன். ஓகே, இப்போ வந்து நம்ம parallel பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கவனிங்கப்பா, போன தடவை சீரீஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து parallel. ஸோ ஒரு ரெசிஸ்டருக்கு மேலே இன்னொரு ரெசிஸ்டர். ஓகே, நீங்கள் இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டு பஸ்லலாம் போனீங்கன்னா கீழே ஒரு சீட் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு சீட் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா we call that it as parallel. ஓகே, ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது, we call that as a parallel combinations. ஓகே, ஸோ இப்படி ரெண்டு ரெசிஸ்டர் பேரலில் இருக்குது. திஸ் இஸ் த டெர்மினல்ஸ். ஓகே, இது ஒரு ரெசிஸ்டர், அதுக்கு மேலே இன்னொரு ரெசிஸ்டர், தீஸ் ஆர் த டெர்மினல்ஸ் A and B. இப்போ என்னென்னா, போன கேஸ் மாதிரி இந்த தடவை நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் we are interested to find. அதாவது இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு பதில் I am interested to find only one resistor. இப்படி போடுறதோ ஒன்று தான், அதுக்கு பதில் ஒரு ரெசிஸ்டர் போடுறதோ ஒன்று தான். ஓகே, ஸோ R1 and R2 பேரலில் இருக்கிறதுக்கு பதில் I am interested to find the R equivalent. புரியுதா? ஸோ இப்போ நான் போன கேஸ்லாம் இந்த தடவை என்ன பண்ண போகிறேன்னா, I am going to connect with the battery of potential difference V. ஓகே, அதை இங்கேயும் என்ன பண்ணுறேன், அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்லேயும் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. இப்போ என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இங்கே I கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வைங்க, இங்கே I கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த I கரண்ட் வந்து இந்த உள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டாக டிவைட் ஆகிடும், I1 and I2. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டு பேரலல் காம்பினேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட் வந்து ரெண்டாக டிவைட் ஆகிடும். இந்த ரெசிஸ்டருக்கு தனி கரண்ட், இந்த ரெசிஸ்டருக்கு தனி கரண்ட் ஆகிட்டு திரும்ப என்ன ஆகிடும், வெளியில் வரும்போது ரீகம்பைன் ஆகிடும். வெளியில் வரும்போது ரீகம்பைன் ஆகிடும். ஸோ ஒன் செகண்ட் இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு ஐயாவே இந்த சைடு வந்துடும். புரியுதா? ஒன் செகண்ட் இட் வில் கமிட்டர்ஸ், திரும்ப நம்மளுக்கு ஐயாவே வந்துடும். ஸோ ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலில் அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா முக்கியமான விஷயம் என்னது, கரண்ட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட், பிரிஞ்சிடும். ஓகே, அதுதான் பாயிண்ட்டு. இப்போ ஆனால் வோல்டேஜ் என்ன ஆகும்? சரி, இங்கே அப்ளை பண்ண வோல்டேஜ் இதுக்கு பேரலாக இருக்கிறனால என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே சேமாக இருக்கும். R1க்கும் சரி R2க்கும் சரி
voltage across them என்னவா இருக்கும் same because they are connected in parallel. Okay, இந்த resistor across இருக்கக்கூடிய voltageம் across this one voltage will be same. So current I is distributed among different resistors R1 and R2 in case of parallel. Okay, but voltage across them is same. So current வந்து என்ன ஆகுது, current is distributed but the voltage is remaining the same. இப்போ அதுதான் point to note. அதே மாதிரி இது it is done. இப்போ as usual இந்த இதுக்கு இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் தானே, ஸோ இங்கேயும் கரண்ட் ஐ தான் ஃப்ளோ ஆகும், பட் இங்கே ஒரே ஒரு ரெசிஸ்டர், ஏன்னா இது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர், இந்த ரெண்டுக்கு பதில் ஒரே இதாக எழுதிட்டேன். ஸோ மற்றபடி போத் சர்க்யூட்ஸ் ஆர் சேம், ஒன்லி த டிஃப்ரென்சஸ் இந்த ரெண்டு ரெசிஸ்டர் பதில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் போட்டிருக்கேன், ரைட்டா. ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ் தான் என்னவாக இருக்கும், இதுக்கும் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட். ஸோ பேரலல் காம்பினேஷனில் தே ஆர் ஹேவிங் சேம் வோல்டேஜ் பட் கரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். சரி, கரண்ட் த்ரூ தெம் இஸ் டிஃப்ரெண்ட். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஓம்ஸ் லா யூஸ் பண்ணலாம். ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் R1 V, ஏன்னா ரெசிஸ்டர் அக்ராஸ் V வோல்டேஜ் தான் இருக்குது. ஓகே, என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது R1 வழியா, I1 கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். ஸோ V is equal to I1 into R1. ஓம்ஸ் லா தானே சொல்லுது, ஒரு ரெசிஸ்டர் அக்ராஸ் என்ன கரண்ட் போகுது into its resistance will give you the voltage. ஸோ V வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியும், சேம் வோல்டேஜ் பேட்டரிக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்கணும் அதே தான் அதுக்கு இருக்கும். ஸோ I1 into R1, இதுக்கு V is equal to I2 into R2. வாட் அபவுட் த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில், ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் என்ன எழுதலாம், அதே I கரண்ட் பட் என்ன வோல்டேஜ் இருக்குது அக்ராஸ் தெம், இங்கே பேட்டரி சப்ளை பண்ண வோல்டேஜ் தான் இங்கேயும். ஸோ V is equal to I into R ஈக்குவலண்ட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த டூ எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இங்கே I1க்கு I கரண்ட் உள்ளே என்ட்ரு ஆகுதா, அந்த I கரண்ட் என்னவா பிரியுது, I1 and I2வா பிரியுதுல. ஸோ அதை வச்சு நான் என்ன எழுதலாம், ஐ கேன் ரைட் திஸ் ஈக்குவேஷன் I is equal to I1 plus I2. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 நோட் பண்ணிக்கிறேன், இந்த 3 ஈக்குவேஷன் சேர்த்தா ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. புரியுதா? ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம என்ன சொல்லலாம், I is equal to I1 plus I2, ரைட். ஸோ ஐன்றது என்னது, ஐன்றது V by R ஈக்குவலண்ட், ஐன்றது V by R ஈக்குவலண்ட். ஸோ I1 is equal to V by R1 plus V by R2. ஸோ காமனாக V எடுத்திங்கன்னா கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு பக்கமும். ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் திஸ் ஒன். ஸோ இதுலேருந்து இதுதான் என்ன சொல்கிறான்னா the formula that you need to memorize, அதாவது 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், you will find the R equivalent. புரியுதா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will find the R equivalent, ரைட். ஸோ பேசிக்காக இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the R equivalent. சரி, இப்போது R equivalent கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்மளோட ஏம் என்னது, கரண்ட் த்ரூ த டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் I1 and I2 கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், V is equal to I1 into R1 தெரியும்ல, V is equal to I1 into R1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், I1 is equal to V by R1. ஸோ V இருக்க இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், V இருக்க இடத்துல கேன் ஐ ரைட் I into R equivalent. ஸோ இந்த ஃபார்முலா இருக்குப்பா, இந்த ஃபார்முலாலேருந்து I1 கண்டுபிடிக்கிறேன், அங்கே இருக்கிற V நான் என்ன எழுத போகிறேன், I into R equivalent. Yes, I can write that from here. Okay, ஸோ அப்படி எழுதுகிறேன். ஐ எம் லெஃப்ட் வித் அந்த R ஈக்குவலண்ட்டில் என்ன வரும், R1 into R2 டிவைடட் பை R1 plus R2ல. ஸோ R1ம் R1ம் கேன்சல் ஆகிட்டு வெறும் நம்மளுக்கு R2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். புரியுதா? ஸோ I1 is equal to R2 by R1 plus R2 into I. இது I1ஓட எக்ஸ்பிரஷன். I2 இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே I1 வரும்போது இங்கே R2 வருது, R1 கிடையாது. மெமரைஸ் பண்ணும்போது சொல்கிறேன், இங்கே I1 வரும்போது இங்கே R1 கிடையாது, R2 வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே அடுத்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன், V is equal to I2 R2. ஸோ I2 என்ன எப்படி எழுதலாம், V by R2. ஸோ Vன்றது என்னது, I into R equivalent. ஸோ இதிலேருந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா R equivalent சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will have only R1. ஸோ ஃபைனலி we are left with this expression. ஸோ இதுதான் என்னது, R equivalentக்கானது, அதே மாதிரி I1 and I2 கானது. புரியுதா? ஸோ
இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தட் யூ நீட் டு நோ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம 2 ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் பார்த்தோம். இதே 3 ரெசிஸ்டர்ஸ் இருந்தால் என்ன பண்ணலாம்? 3 ரெசிஸ்டர்ஸ் இருந்தால் அதை 3 பேரையும் சேர்த்து ஒரே ஆளாக எழுதுறது பேர் என்னது? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? அப்படி எழுதணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்ன ஃபார்முலானா, இங்கே என்ன ஃபார்முலா வந்துச்சு? 2 ரெசிஸ்டர் இருக்கும்போது 1/R1 + 1/R2 இல்லையா? அதே 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கும்போது 1/R1 + 1/R2 + 1/R3 அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபைனலி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, எல்சிஎம்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா யூ ஆர் லெஃப்ட் வித் திஸ் ஆன்சர். புரியுதாப்பா? யா, ஸோ திஸ் இஸ் அபவுட் த parallel combination.